வணக்கம் மக்களே! நாங்க என்னென்ன படிச்சிருக்கிறோம்ன்றத ஒருக்கா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கான பிகாஸோட இந்த சீரிஸின்ட முதலாவது வீடியோவுக்கு வெல்கம். இன்றைக்கு நாங்கள் பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன படிச்சிருக்கிறோம்ன்றத ஃபர்ஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். முதலாவது நாங்கள் இந்த ட்ரிக்னோமெட்ரி, சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டான பெருமானங்கள் 0, 30, 45, 60, 90க்கான இந்த பெருமானங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைன் தீட்டாவுக்கும் கொஸ் தீட்டாவுக்குமான வரைவு, ஏன்னா இப்போ சைன் தீட்டா 0 டிகிரி அறிக்கைக்கு 0ஆகவும் 90ல் 1ஆகவும் இருக்குது. அப்போ சைன் தீட்டான வரைவு இங்கே தொடங்கி இப்படி வரைவார். அதுவே கொஸ் தீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுண்ட மாறி இருப்பார். இவர் 0ஆக இருக்க கொஸ் தீட்டா மேக்ஸிமம் வரைவு என்ன 1லேருந்து ஆரம்பித்து இந்த வரைவு இப்படி போவார். சரியா? ட்ரிக்னோமெட்ரியில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வேறு. சைன் தீட்டா கொஸ் 90 மைனஸ் தீட்டாக்கு சமன் என்றும், கொஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டாக்கு சமன் என்றும் சொல்லி பார்த்து நாங்கள். அதே மாதிரி சைன் தீட்டா கொஸ் 180 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் கொஸ் 180 மைனஸ் தீட்டா கொஸ் 180 மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டான்னு சொல்லியே வருவேன். ஆனால் அது ப்ளஸில் வருமா மைனஸில் வருமானு பார்க்குறதுக்கு தான் என்ன படிச்சுனாங்க. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்ரன், செகண்ட் குவார்ட்ரன், தேர்ட் குவார்ட்ரன், ஃபோர்த் குவார்ட்ரன், எந்த குவார்ட்ரனில் இந்த ஆங்கிள் சேருதுன்றதை பொறுத்து அந்த குவார்ட்ரனில் கொஸ்ஸுக்கான பெருமானம் ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ கொஸ் 180 மைனஸ் தீட்டான்னு பார்த்தா 180ன்றது இங்கே இருக்கும், அது மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவார்ட்ரன். அப்போ அதில் கொஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸாக இருப்பேன். அப்போ அதை என்னத்தை வச்சு பார்த்து நாங்கள் ஹோல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் அதை ஷோர்ட்டாக பார்க்குறோம். நாங்கள் ஹோல்ன்னு சொன்னால் இந்த குவார்ட்டரில் சைன் கொஸ் டேன் எல்லாருமே ப்ளஸில் இருப்பினோம். செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் எஸ் என்று வரதால் சைன் டீ, அதாவது சைன் மட்டும் இதில் ப்ளஸ்ஸாக இருப்பார். இங்கே தேர்ட் குவார்ட்டரில் டீ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி டேன் டீட்டா மட்டும் ப்ளஸில் இருப்பார். ஃபோர்த் குவார்ட்டரில் கொஸ் டீட்டா மட்டும் ப்ளஸில் இருப்பார். சரியா? அப்போ இதுதான் ட்ரிக்னோமெட்ரியில் நாங்கள் பார்த்த பேசிக்ஸான விஷயம். இதை விட சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் 1 விஷயம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சைன் டீட்டா 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டா, 2 சைன் டீட்டா 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்றது சைன் 2 டீட்டாக்கு சமனாக இருப்பார்ன்றதும் நாங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷன் படிக்க இதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த நம்பர் சம்மந்தப்பட்டு உண்டால பிரிக்க உண்டு தான் வரும், சைவர் உண்டால பிரிக்க சைவர் வரும், சைவரால் பிரிக்க. ஏன்னா பெரிய நம்பர் உண்டை சரியான சின்ன நம்பர் ஒன்றால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பர் ஒன்று வரும், இன்ஃபினிட்டி. அதே மாதிரி மாறி மிகப்பெரிய நம்பர் உண்டாலும் இந்த நம்பரை நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0 தான் வரும். அதே மாதிரி சைவர் எண்கள் சைவர், முடிவிலி இப்படியான நம்பர்கள் அன்டிஃபைன்டு என்று நாங்கள் சொல்லுவோம். முடிவிலி எண்கள் ஒன்றை நாங்கள் முடிவிலி என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இந்த காரணிப்படுத்தல் ஏ ஸ்கேட் மைனஸ் பி ஸ்கேட்டை நாங்கள் என்ன செய்யலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி இது நாங்கள் ஓ லெவல்லே படித்த விஷயம்தான். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கேட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஒரு ஃபார்மில் இருந்தார் என்று சொன்னால் இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் ஸ்கேரட்டுக்கு பி ஸ்கேட் மைனஸ் 4ac ஓவர் 2a சொல்லி வருவேன். சரியா? வேறு நாங்கள் இந்த காவிகளோட பேசிக்ஸ் நாங்கள் பேசிக் ஃபிசிக்ஸில் படிக்கிறோம். ஏபி காவி பிசி காவி என்று இருந்தாருன்னு சொன்னால் வெக்டர் அடிஷனின் படி ஏபி காவி ப்ளஸ் பிசி காவி என்ன இந்த ட்ரையாங்கிள்ட தேர்ட் சைடால் தரப்படுவார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து என் பண்ண இடத்துக்கு கொண்டே ஃபினிஷ் பண்ண வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி ப்ளஸ் பிசி காவி ஏசி காவின்னு சொல்லி வரப்போகிறேன். சரியா? அப்போ இதில் இந்த வெக்டர் என்று சொல்கிறது லெந்தாலையும் இந்த மேக்னிடியூட் இந்த லெந்தாலையும் டிரெக்ஷன் அரோவாலையும் குறிக்கும் நாங்கள் சொல்லி படிச்சிருக்கிறோம். அடுத்த லொகாரிதம்ஸில் நாங்கள் லொக் ஃபார்ம்ஸ் படிச்சிருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் சொல்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபார்ம்னு சொல்லி அதை நாங்கள் லொகாரிதமிக் ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் இந்த ஏ கீழே வருவேன், இந்த சிஎம்பிஎம் என்ன செய்வேன் மாறுபடுவேன். சரியா? இதுமாதிரி லொக் ஏ பி டு த பவர் ஆஃப் சி என்று இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் இருக்கிற சி என்ன செய்வாருன்னு சொன்னால் லொக்குக்கு முன்னுக்கு வருவாருன்னு சொல்லி படிச்சினாங்க. சரியா? அதே மாதிரி லொக் ஏ லொக்குக்குள்ளே 2 நம்பர்ஸ் பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் தனித்தனி லொக்குக்குள்ளே லொக் ஏ எக்ஸ் ப்ளஸ் லொக் ஏ ஒய் என்று சொல்லி கூட்டுத்தொகையை எழுதலாம். அதே மாதிரி எக்ஸின் கீழ் ஒய் என்று இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்,
log k x மைனஸ் log k y என்று சொல்லி எழுதலாம். சரியா? அதே மாதிரி எல்ஜிஎக்ஸ் என்று நாங்கள் ஓயிலே படித்தனால அது log 10 என்ற இதுக்கு வந்து என்ன இருப்பார், log 10x என்ற ஒரு இதுக்கு என்ன, அதாவது எல்ஜிஎக்ஸ் என்றது log 10 பேஸாக கொண்ட ஒரு என்ன லொகாரிதம்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி lnx என்று எழுதுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இ என்ற பேஸாக கொண்ட ஒரு லொகாரிதமாக இருப்பார். இ என்றது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு நம்பர் பைய மாதிரி. ஏன்னா பை வந்து 3.14ன்னு சொல்கிற மாதிரி இஎம்ன்ற ஒரு நம்பர்ன்னு தெரிஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு போதும். சரியா? பேசிக் ஃபிசிக்ஸில் நாங்கள் அடுத்ததாக தெரிஞ்சு கொள்ள விஷயம் இந்த கிராஃப்ஸ். ஸோ பேசிக்கான கிராஃப்ஸ் கொஞ்சம் ஃபிசிக்ஸுக்கு தேவையான வடிவங்களை நாங்கள் பார்ப்போம். இப்போ y = mx கிராஃப்ன்றது கிரேடியன்ட் பாசிட்டிவ். அப்போ எக்ஸ்ஹெச்சோட ஆக்குற ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருப்பேன். அப்போ இந்த கிராஃப் வந்து y = mx டைப் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து இப்படி வருவேன். y = -mx உங்களுக்கு தெரியும், இந்த ஆங்கிள் வந்து ஒப்டியூஸ் ஆங்கிளாக இருப்பார், எக்ஸோட ஆக்குற ஆங்கிள். அப்போ y = -mx கிராஃப் ஒரிஜினுக்கால போகிற கிராஃப்ஸ் y = mx வடிவமான கிராஃப்ஸ். சரியா? அடுத்து வந்து y = k என்ற ஒரு வடிவத்தில் உங்களுக்கு இருந்தாருன்னு சொன்னால் இந்த கிராஃப் வந்து என்ன செய்யலை, எக்ஸில் வந்து தங்கையில் y வந்து ஒரு கன்ஸ்டண்டாக இருக்கார். இப்போ k என்ற ஒரு 3 நம்பர் எடுத்திங்கன்னா இந்த எல்லா இடமும் என்ன 3ஆக தான் இருக்க போகுது. சிமிலர்லி நாங்கள் சொல்லலாம் x = k என்றது வந்து ஏன்னா இப்படி ஒரு லைனாக வந்து இருப்பேன். அதே மாதிரி y = x² என்ற கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து என்ன செய்வேன் வருவேன். அதாவது எக்ஸ்பொனன்ஷியலாக வந்து என்ன செய்வேன், இந்த வைட பெருமானம் வந்து எக்ஸோட இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போவேன். அடுத்து இந்த வடிவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் y = mx + c என்ற வடிவம். அப்போ இதில் வந்து நீங்கள் கிரேடியன்ட் பாசிட்டிவ்னு சொன்னால் இப்படி கிராஃப் வரும், கிரேடியன்ட் நெகட்டிவ்னு சொன்னால் இப்படி கிராஃப் வரும். பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னு சொன்னால் இன்டர்செப்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் பாருங்க. இந்த 2 கிராஃப்லேயும் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் இருக்கிற, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்செப்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிற, அப்போ -c அப்போ இந்த கிராஃபின வடிவங்களை வந்து வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி y = 1/x என்ற கிராஃப் இதே மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கொண்டிருப்பேன். இதே மாதிரி வடிவங்கள் நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஃபிசிக்ஸில். அதே மாதிரி y = 1/x² என்ற வடிவத்தில் ஒரு கிராஃப் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுவும் y = 1/x ஷேப்பில் தான் வருவேன். ஏன்னா இந்த 1/x கிராஃபோட கொஞ்சம் ஸ்டீப்பாக இருப்பாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளும். ஸோ இதுதான் பேசிக் ஃபிசிக்ஸில் இருக்கிற விஷயங்கள்.